கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய உன்னதமான கிருபையினாலே நாம் மீண்டும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய சிருஷ்டிப்புகளின் தேவன். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று. அவர் புதிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே நாம் இந்த வருடத்தை ஆரம்பித்து முதல் 6 மாதத்தை கடந்து 2வது 6 மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அப்படின்னா இந்த 2வது 6 மாதத்தை ஒரு ஜனவரி மாதத்தில் எப்படி புதிய வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே போல தான் இந்த 2வது 6 மாதத்தை இந்த வருடத்தில் நாம் கொண்டாடணும். ஆண்டவர் அப்படி தான் இந்த நாட்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தங்கள், குறிப்பாக புதிய வருட ஆராதனையிலும் அதனை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு மாத வாக்குத்தத்த ஆராதனைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு செய்வேன், உங்களுக்கு தருவேன், உங்களை இப்படி நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் வருகிற இந்த 2வது 6 மாதங்களிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வேலை தொழில் வருமானத்துக்குரிய எல்லா காரியத்திலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தேவனுடைய உன்னதமான கிருபை அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதுமே பொதுவாகவே வேதாகமத்தில் 2வது பகுதி அப்படின்றது கொஞ்சம் விசேஷமானதாக தான் இருக்கும். 2வது பகுதி அப்படின்னு இந்த வருடத்தில் இது 2வது பகுதி என்று வைத்துக்கொள்ளலாம். 2வது 6 மாதம். அப்போ 2வது பகுதி அப்படின்னாவே அது கொஞ்சம் இன்னும் கூடுதலான விசேஷமான ஆசீர்வாதங்களை உடையதாக இருக்கும். அதுக்கு சில ஒரு உதாரணங்களை நாம் வேதாகமத்தில் பார்ப்போம் என்றால் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதாக இருந்தது. எங்கே இருந்தது? கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் 6 கச்சாடிகள் நிரப்பப்பட்ட அந்த தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுத்தார். அது முந்தின ரசத்தை பார்க்கிலும் மிக அதிக ருசி உள்ளதாக இருந்தது அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறார். இது பெரிய ஆசீர்வாதமான வருடம். ஆனால் இதில் முதல் பகுதியை நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ 2வது பகுதி தான் இருக்குது. இந்த 2வது பகுதி எப்படி இருக்கும்னா முந்தின 6 மாதத்தை காட்டிலும் பிந்தின இந்த 6 மாதம் அதிக ருசி உள்ளதாக இருக்கும். ஆமென், விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் ஆண்டவர் செய்வார். ஆமென். இந்த 2வது 6 மாதம் அதிக ருசி உள்ளதாக இருக்கும். ஒருவேளை அந்த திருமண வீட்டில் நடந்த மாதிரி திராட்சை ரசம் திடீர்னு குறைவு போட்டு போயிருந்திருக்கலாம். முந்தின 6 மாதத்தில் ஏதாவது சில கஷ்டங்கள் அல்லது ஏதாவது ஒரு கடினமான வாழ்க்கையின் கடினமான பகுதிகள் அல்லது நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் இப்படி நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கல்யாண வீடு எவ்வளோ மகிழ்ச்சியான வீடு, ஆனால் அங்கே ஒரு குறைவு திடீர்னு வந்துருச்சு. அதே மாதிரி கடந்த 6 மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், ஒரு சிரமமான காரியம், ஒரு கடினமான பகுதி இப்படி வந்திருந்தால் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பிந்தின இந்த 2வது 6 மாதங்களை அதிக ருசியுள்ளதாய் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வாரா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எங்கே பாஸ்டர் 2வது 6 மாதம் அவ்வளோ ருசியுள்ளதாக மாறுறதுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை. ஏன்னா கச்சாடி தான் இருக்குது, அதில் தண்ணி வேணால் ஊற்றலாம், திராட்சை ரசத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு இருக்கலாம். இந்த நாளில் உங்களுடைய ஒருவேளை வாழ்க்கையினுடைய இந்த சூழல் அப்படி இருக்கலாம். கவலைப்படாதீங்க. தண்ணீரெல்லாம் ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்றி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா,
உங்கள் வாழ்க்கையில் தண்ணீரெல்லாம் ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றி கொடுப்பார். தண்ணீர் எல்லாவற்றையும் திராட்சரசமாய் அவருடைய வார்த்தையினாலே அவர் மாற்றி கொடுப்பார். ஆமேன். ரெண்டாவது ஒரு வார்த்தையும் சொல்லணும். அது யாருடைய வாழ்க்கையில்னா யோபுனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமையை ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் ஆசீர்வதிப்பார். என்ன பண்ணுறது, இந்த வருஷத்தில் அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், ஒரு வீட்டை கட்டிடலாம், அல்லது பையனுக்கு கல்யாணம் முடிச்சிடலாம், பொண்ணுக்கு ஒரு காரியத்தை நடப்பித்தரலாம், அல்லது இந்த காரியத்தெல்லாம் இந்த வருஷத்தில் ரெடி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு எத்தனையோ யோசனைகள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருந்திருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது போல முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் வாழ்க்கையில அப்படியே செய்வார். ஆமென். இந்த முதல் 6 மாத காலத்தில் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உதவி, ஒத்தாசை, ஆலோசனைகள், தயவு, அவரால் கிடைக்கப்பட்ட சகாயங்கள், இவைகளை விட அல்லது அவைகளை பார்க்கலாம் அவைகளைப் போல இன்னும் அதிகமாக இந்த மாதத்திலிருந்து வருகிற நாட்களில் நீங்கள் கட்டாயம் பெறுவீர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த வார்த்தைக்கு ஏற்ற சூழல், அதாவது அதுக்கு சாதகமான ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அதனால் இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் ஆண்டவர் செய்வாரா, அப்படியே நடந்துருமா, வாய்ப்பில்லையே அப்படின்றது போல இருக்கும். வேதாகமத்தில் கர்த்தர் செய்திருக்கிற ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பீங்கன்னா அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஆமென். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அப்படி தானே இருக்குது சூழ்நிலையில். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி, அதாவது எங்கே அற்புத தேவையோ அந்த இடத்துல எதிரான சூழ்நிலைகள் இருக்கிறது, எங்கே சமாதான தேவையோ அந்த இடத்துல எதிரான சூழ்நிலைகள் இருக்கிறது, எங்கே ஒரு தேவை சந்திக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்துல தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் மாற்றி அமைத்து கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்னு வசனம் சொல்கிறது எஸ்தர் புத்தகத்தில். அதே போல காரியங்களை ஆண்டவர் மாறுதலாய் மாற்றி கொடுப்பார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் தான் ஆண்டவர் செய்வார், உங்களுக்கு தான் ஆண்டவர் செய்வார். இந்த 2வது 6 மாத காலத்தை ஆண்டவர் இன்னும் அதிகமான நன்மையினாலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிரப்பி ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களால் இதை ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிக்க முடிகிறதா? நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எனக்காகவும் நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்காகவும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்வார் என்று. ஆமென். நல்லது. இந்த நாளிலே நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிக அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வசனத்திற்குள்ளாக செல்ல போகிறோம். இந்த வசனம் எங்கே இருக்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 26வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்த வார்த்தை நான் வாசிக்கிறேன். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஈசாக்குக்கு இந்த இடத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நான் எப்பொழுதுமே அடிக்கடி சொல்லுவேன், இப்பொழுது ஈசாக்கு இல்லை, அவர் இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு இதை விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து அதில் திருப்தி அடைந்து அவர் வாழ்ந்து மரித்து கர்த்தரிடத்தில் சென்று விட்டார்.
ஆனால் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையானது இந்த பூமியில் இருக்கிறது. அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது இந்த பூமியில் இருக்கிறது. அது இப்பொழுது உங்கள் கரங்களில் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்காக இப்பொழுது பண்ணப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் ஜீவனோடு கூட இருக்கிறது. இன்றைக்கும் கிரியை செய்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை ரெண்டாக பிரித்து இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது, நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைய நாளிலிருந்து வருகிற நாட்களிலே ஆண்டவர் தொடர்ந்தேச்சியாக உங்களோடு கூட இருக்க போகிறார். அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். நீங்கள் எவ்விதமான சூழல்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும், அல்லது நீங்கள் எவ்விதமான பாதைகளின் வழியிலே நடக்க வேண்டிய, பிரயாணப்பட வேண்டிய அந்த சூழலில் நீங்கள் இருப்பீர்கள் என்றாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு ஏராளமான பொறுப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது. நீங்கள் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே, நீங்கள் உங்கள் வாழ்நாட்களிலே செய்து முடிக்க வேண்டிய அந்த ஒரு முக்கியமான பொறுப்பிலே, அந்த ஸ்தானத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அதை உங்களுக்கு செய்து கொடுப்பேன், அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பேன், அதை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். அப்போ உங்க காரியம் ஜெயமாய் இருக்கும். ஆமென். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல உங்க காரியம் ஜெயமாய் இருக்கிறோம். தோல்வி என்பது அங்கே இல்லை, இருக்க வாய்ப்பும் இல்லை. ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுகிறார். இங்கே ஆண்டவர் ஈசாக்குக்கு சொல்லுகிற இந்த இடத்திலே, ஈசாக்கினுடைய நாட்களிலே அவன் வாழ்ந்த அந்த தேசத்திலே மிகப்பெரிய பஞ்சம் இருந்தது. மிகப்பெரிய பஞ்சம். நீங்கள் முதல் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆபிரகாமுடைய நாட்களில் எப்படி ஒரு பெரிய பஞ்சம் வந்தது, அந்த பஞ்சத்துக்கு ஆபிரகாமினாலே தாக்கு பிடிக்க முடியாதபடினாலே அவன் எகிப்துக்கு போனான். இங்கே அதே போல மற்றொரு பஞ்சம் வருகிறது. ஈசாக்கு, ஆபிரகாமுடைய குமாரன், தன் தகப்பன் பஞ்ச நாட்களிலே எகிப்துக்கு போய் பிழைத்து கொண்டது போல நானும் எகிப்துக்கு போகிறேன் என்று அவன் பிரயாணப்பட எத்தனிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல், இரண்டாவது வசனத்திலே, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான வெவ்வேறு விதங்களிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக வழி நடத்துகிற பொழுது ஒரு முறை தண்ணீரை ரெண்டாக பிளக்கிறார். செங்கடல் ரெண்டாக பிளக்கிறது. மறுமுறை இன்னொரு தண்ணீர் யோர்தான், அது ரெண்டாக பிளகாமல் அது குவியலாக நிற்கிறது. பின்புறமாக பின்னிட்டு அது பாய ஆரம்பிக்கிறது. வித்தியாசமான அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். ஈசாக்குக்கு சொல்லுகிற பொழுது, நீ இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க ஈரோட்டில் தான் வாசம் பண்றீங்க, அல்லது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த இடத்துல நீங்கள் வாசம் பண்ணுகிறீர்கள். இங்கே இந்த தேசத்திலே வாசம் பண்ணு என்கிற வார்த்தை உங்களுக்கு எப்படியாக அது வருகிறது என்றால், இந்த வாக்கு தத்தத்தை நீ பிடித்துக்கொள், இந்த வாக்குத்தத்தத்தை நீ பிடித்துக்கொள், இந்த வசனத்தை நீ சார்ந்து கொள், இந்த வசனத்தை நீ விசுவாசிக்க ஆரம்பித்துக்கொள், இந்த வசனத்திற்காக நீ பிரயாசப்பட ஆரம்பி, இந்த வசனத்திற்காக நீ ஜெபம் பண்ண ஆரம்பி, இந்த வசனத்தை உன் வாயிலே இருதயத்தில் வைத்து அதை தியானிக்க ஆரம்பி. இந்த வசனத்தினுடைய நன்மைகள் உன் வாழ்க்கையிலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும் என்று நீ விசுவாசி, முழு நிச்சயமாய் நம்பியிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு.
ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த நாட்களிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால், பஞ்ச நாட்களிலே, மழை தாழ்ச்சியான அந்த நாட்களிலே, குறைவுகளும் எதிர்ப்புகளும் கடினமான சூழ்நிலைகளும் இருக்கிற அப்படிப்பட்ட இடங்களிலே, நேரங்களிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அங்கே ஒரு வார்த்தையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். என் தேவனாகிய கர்த்தர், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். உங்களை சுற்றிலும் பஞ்சம் இருக்கலாம். உங்களை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பஞ்சத்திலே அவர்கள் வாழ்க்கை கடினமாக்கப்பட்டு செய்வது இன்னதென்று தெரியாமல் அவர்கள் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்கும் உங்களுக்கும், அதாவது எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்க பண்ணுகிற தேவன் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்க பண்ணுவார். எங்கே காண்பிக்கப்படுவார்? உங்க குடும்பத்தில் அதை காண்பிக்க பண்ணுவார். உங்க வேலை ஸ்தலத்தில் அதை காண்பிக்க பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில மற்ற காரியங்களை மற்றவர்களுக்கு கடினமாக இருக்கும், உங்களுக்கு லகுவாக இருக்கும். மற்றவர்களுக்கு அது அசாதாரணமானதாக இருக்கும், உங்களுக்கு அது மிக சாதாரணமாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் எதையோ செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்களோ தேவன் மீது விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை சார்ந்து ஜெபிக்கிறதுனாலே அந்த அற்புதங்களை மிக இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, இந்த பூமியிலேயே ஆண்டவர் கொடுத்த ஏராளமான ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்களே ரெண்ட மிக முக்கியமாக பிரதானப்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று, ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். அது எங்கே இருக்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். நான் வாசிப்போம் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தில் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, அதாவது ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், எத்தனை நன்மை இருக்கிறது. பழுகி பெறுகிற ஆசீர்வாதம், பூமியை நிரப்புகிற ஆசீர்வாதம், அதை தங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற ஆசீர்வாதம், சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் ஆளுகிற ஆசீர்வாதம், ஆகாயத்து பறவைகளை ஆளுகிற ஆசீர்வாதம், பூமியில நடமாடுகிற ஜீவ சந்துக்களை எல்லாம் ஆண்டு கொள்ளுகிற ஆசீர்வாதம். இந்த பூமியையே ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுத்து அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மீறி, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், அதற்கு கீழ்ப்படியாமல் அந்த வார்த்தையை, அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் இருவரும் இழந்து போனார்கள். அப்ப ஆதாமும் ஏவாளும் அந்த வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது பொதுவான ஒரு காரியம். ஆனால் அதில் உண்மை என்னன்னா, ஆதாம் ஏவாள் இவர்கள் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு, நம்ம எல்லாருக்கும் தான் கொடுத்திருந்தார். உங்களுக்கு, நம்ம எல்லாருக்கும் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால், ஏவாள் பாவம் செய்யாமல் இருந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்த்திருந்திருப்பார்கள், கீழ்ப்படிந்திருப்பார்களே. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களுடைய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நீங்கள் சுதந்திரிக்க முடியும். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் போனதினாலே அந்த வாக்குத்தத்தை அவர்கள் சுதந்திரித்து அவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு அதை கொண்டு போகாமல் அதை இழந்து போனார்கள். இழந்து போனதோடு கூட இருந்துட்டா கூட ஏதோ பரவாயில்லன்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம். ஆனால் அவர்கள் சாபத்தை சம்பாதித்து வைத்தார்கள். அவர்கள் நிமித்தம் பூமி
சபிக்கப்பட்டதாய் போயிற்று. நிலத்தின் வேர்வையினாலே அவர்கள் தங்களுடைய ஆகாரத்தை புசிக்க வேண்டிய அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் தேவன் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் கைவிடாதிருக்கிற தேவன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை ஒருபோதும் கைவிடாதிருக்கிற ஒரு தேவன் உங்களுக்காக உங்கள் பட்சத்திலேயே இருக்கிறார். ஆமென். பல வேளைகளில் நான் ஒரு ஆள் தான், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், நான் தான் இதை பார்க்கணும், நான் தான் இதை செய்யணும், ஐயோ நான் பண்ணலைன்னா அப்படியே நின்று போயிடும், அப்படியே கடப்பிலே கடந்து போயிருமே. நினைக்காதீங்க, நினைக்காதீங்க. நீங்கள் தான், ஆனால் நீங்கள் மட்டுமல்ல, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் மறக்காதீங்க. யோசேப்பை போல குழியிலே விழுந்து கிடந்தாலும் நான் விழுந்து கிடக்கிறேன் அப்படி இல்லை, நான் விழுந்து கிடக்கிறேன், ஆனால் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். தாவீதை போல வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து கொண்டாலும் நான் என் வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படி நினைக்காதீங்க. நான் இப்படி இருக்கிறேன், ஆனால் இந்த நேரத்தில் இந்த இடத்துல என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். தானியேலை போல சிங்கக்குபிக்குள் கிடந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. இங்க பாருங்க, ஆதாமும் ஏவாளும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு நன்மையை சம்பாதித்து வைத்திருக்காமல் ஒருவேளை இருந்திருக்கலாம். உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வு, பெரிய ஒரு வாய்ப்பு, நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருகிறதற்கான எந்த ஒரு சோர்ஸ் இல்லாமல், உலகத்தில் சொல்லுவாங்களே, நானா எழுந்து கையை ஊனி காலை ஊனி இப்போதாங்க மேலே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பதிலாக ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராளையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இங்கே தான் நற்செய்தி, இங்கே தான் உங்கள் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்கள் ஆரம்பமாகிறது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பதிலாக ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராளையும் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக அவர்களிடத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆரம்பிக்கிறார். ஆமென். அது ஆதியாகமத்தில் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, எப்படி ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களிடத்திலிருந்து ஆரம்பமாகி சந்ததிகளுக்கு வருவதற்காக கொடுத்தார். ஆனால் ஆதாம் அதை இழந்து போனான், சாபத்தை சம்பாதித்து வைத்தான். ஆனால் ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பதிலாக ஆபிரகாமையும் சாராளையும் தெரிந்து கொண்டு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமும் சாராலும் விசுவாசித்து அதை தாங்கள் சுதந்தரித்து பின் சந்ததிகளுக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இப்போ முதல் சந்ததியாக ஈசாக்கு வருகிறார். ஈசாக்கை ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு, நான் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஈசாக்கு அந்த கேராரிலே குடியிருக்கிறார். அந்த இடத்துல இப்போ இந்த வாக்குத்தத்தை கேட்டுட்டு, வார்த்தையை கேட்டுட்டு அவர் எகிப்துக்கு போகாமல் அங்கே குடியிருக்கிறார். எங்கே பாருங்க, 6வது வசனத்தில், 26வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஈசாக்கு கேராரிலே குடியிருக்கிறான். 8வது வசனத்தில் அவன் அங்கே நெடுநாளாய் தங்கி இருக்கையில், பாருங்க, இப்போ எகிப்துக்கு போகலாம், பஞ்சம் இருக்குது, எகிப்துக்கு போகலான்னு நினச்சப்ப ஆண்டவர் தரிசனமாகி, இல்லை ஈசாக்கு, நீ இங்கேயே இந்த தேசத்திலே குடியிரு, நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாரு. அதை கேட்டுட்டு 6வது வசனத்தில் ஈசாக்கு அந்த கேராரிலேயே குடியிருக்கிறான். இப்போ 8வது வசனத்துக்கு வந்தா, அவன் அங்கே நெடுநாளாய் அவன் என்ன செய்கிறான்?
தங்கி இருக்கிறான். நெடுநாளாய் தங்கி இருக்கிறான். பாருங்க, நெடுநாளாய் தங்கி இருக்கிற பொழுது பஞ்சம் நெடுநாளாய் இருக்கிறது, ஆசீர்வாதமே இல்லை. ஆனால் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அவன் அங்கேயே குடியிருக்கிறான். நடக்கிறது என்ன? 12வது வசனத்துக்குள்ள வந்தா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை அவன் விசுவாசித்ததினாலே, கர்த்தர் சொன்னார்ல, நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணி ஈசாக்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் கிட்ட ஆணைய உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டு கேராரிலேயே இருந்தான். அதே இடத்துல நெடுநாட்களாய் தங்கியிருந்தான். நான் சொல்கிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டு இதையே பிடிச்சிட்ருங்க, இதையே விசுவாசித்து கொண்டிருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நெடுநாளாய், அதாவது இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வரைக்கும் இதை விசுவாசிக்கிறத விட்டுறாதீங்க, இதுக்காக பிரயாசப்படுறத விட்டுறாதீங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுறத நிறுத்திடாதீங்க, இதுக்காக விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணுகிறத நீங்க நிறுத்திடாதீங்க. நெடுநாட்களாய் அங்கே தங்கியிருந்தது போல இந்த வாக்குத்தத்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் வளவும். இதை நீங்கள் விசுவாசித்து கொண்டே இருங்க, இதற்காக ஜெபித்து கொண்டே இருங்க, இதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருங்க, இதற்குரிய விசுவாச கிரியைகளை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாகவே வார்த்தை நிறைவேறும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார் இல்லையா, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் இல்லையா, அந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஈசாக்கை எப்படி ஆசீர்வதிச்சார்? நான் உன் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த சொன்ன தேவன் ஈசாக்கை ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதித்தார்? அதைத்தான் வாசித்தோம் 12வது வசனத்தில். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கு, அதை நம்பி அதை சார்ந்து அது நிச்சயமாகவே நிறைவேறும் என்று முழு நிச்சயமாய் நம்பி இருக்கிறவர்களுக்கு, உங்களுக்கு ஆண்டவர் 100 மடங்கு பலனை தருவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த வாக்குத்தத்த வசனம் உங்க வாழ்க்கையில 100 மடங்கு பலனை கொண்டு வரும். 100 மடங்கு பலனை கொண்டு வரும். கட்டாயம் நிறைவேறும். தேசத்தில் பஞ்சம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும். தேசத்தில் வறட்சி இருக்கும், ஆனால் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். தேசத்தில் பற்றாக்குறை இருக்கும், ஆனால் உங்களுக்கு 100 மடங்கு இருக்கும். தேசத்தில் மக்கள் அங்கெங்கும் அலைந்து ஓடுவார்கள், ஆனால் நீங்கள் சுகமாய் இந்த தேசத்தில் வாசம் பண்ணுவீர்கள். ஆமென். 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நடக்கிறது என்ன? அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்க வாழ்க்கையில எப்படி வரும், உங்க வாழ்க்கையில வரணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை செய்திருக்கிறார். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு, இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதற்காக அவர் ஒன்றை செய்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது இல்லையா, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் மனம் மாறுகிறதற்கு மனுபுத்திரனும் அல்ல. அப்போ இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக அவர் ஒன்றை செய்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், அதை ஈசாக்குடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினாரே, அது உங்கள் வாழ்க்கையிலும் வருவதற்காக கர்த்தர் ஒன்றை செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார் தெரியுங்களா? உங்கள் வேதாகமத்தை என்னோடு கூட திருப்புங்க. கலாத்தியரின் நிருபம் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியரின் நிருபம் 3வது அதிகாரத்துக்கு வருவோம்னா, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக அவர் செய்திருக்கிற காரியம் அது என்னன்னா, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13, 14 ஆகிய 2 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி
மீட்டு கொண்டார். அதாவது கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு இந்த வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து என்ன காரியத்தை செய்திருக்கிறார்? நம் எல்லாருக்காகவும் அவர் சிலுவை சுமந்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாருக்காக, உங்களுக்காக, எனக்காக, நம் எல்லாருக்காக. ஏசாயா 53வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளையும் நோய்களையும் வியாதிகளையும் பலகீனங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் எல்லாவற்றையும் நியாயப்பிரமாணத்தினுடைய தண்டனைகள் எல்லாவற்றையும் ஆதாமின் நிமித்தமாய் வந்த சாபம் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து அதற்காக ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு செயலை அவர் செய்திருக்கிறார். இதை அவர் எதுக்காக செய்தார்னா 14வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அதாவது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக கிறிஸ்து இதெல்லாம் செய்து முடித்தார் என்று. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறிச்சோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எப்படி? நான் ஒன்றும் ஆபிரகாமுடைய அந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய அந்த அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய நேரடியான குமாரன் கிடையாதே. நாங்கள் பிரஜாதிகள் தானே. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுடைய சுதந்திரவாளிகளாய் அவர் மாற்றியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் நிறைவேறும். கட்டாயம் நிறைவேறும். கட்டாயம் நிறைவேறியே தீரும். ஏன்னா கிறிஸ்து மரித்திருக்கிறதுனாலே, கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறதுனாலே இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்கு எந்த தடையுமே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அந்த தேசத்திலேயே வாசம் பண்ணினான். நெடுநாளாய் அந்த தேசத்திலே வாசம் பண்ணினான். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே போல் இந்த வார்த்தையை கேட்டு இதையே நீங்கள் விசுவாசிங்க, இதையே நீங்கள் நம்பியிருங்க, இதையே நீங்கள் சார்ந்துருங்க. இதற்குரிய விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க, இதற்குரிய விசுவாச கிரியைகளை செயல்களை நீங்கள் மேற்கொள்ளுங்க. இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தின 6 மாதத்தை பார்க்கலாம், முந்தின ரசத்தை பார்க்கலாம், இந்த பிந்தின 6 மாதம் அதிக ருசி உள்ளதாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆமென். அதிக ருசியுள்ள நன்மையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதிக ருசியுள்ள ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா.